மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணி விடுறோம், ஸ்டடி மெட்டீரியலும் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அப்படி ஃபுல் செட்டு வாங்க முடியலன்றவங்களுக்கு 3000 MCQ சொல்யூஷன் புக்லெட் வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி எடுக்கப்பட்டது. 3000 MCQs அதில் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அந்த புக்லெட்டு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் சிலபஸ் என்னோட கருத்து, ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி ஒரு லைன் விடாமல், ஒரு பேஜ் விடாமல், ஒரு வேர்டு விடாமல் படிக்கணும். அப்போ தான் போட்டி கரெக்டாக இருக்கும், போட்டியில் கலந்துக்க முடியும், வெற்றி பெற முடியும். வெறும் 3000 MCQs இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா, சார் நான் மெட்டீரியல் ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஏதோ 3000 MCQஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்றவங்களுக்கு தான் அது. சரிங்களா? இந்த 3000 MCQs மட்டுமே போதாது, ஃபுல் செட் மெட்டீரியல் ரொம்ப மஸ்ட்டு, அதை விட்டுறாதீங்க. ஏன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறவங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இந்த ப்ராப்ளம் தான் கேட்கணும்லாம் இல்லை, தேரி பார்ட்டில் போய் உங்களை ட்விஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸோ ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பேஜ் பை பேஜ், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், ஒவ்வொன்றுக்கும் மீனிங் தெரிஞ்சு இன்ச்சாக மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நமக்கு டைம் இருக்குன்னும் போது நிறைய படிக்க தானே முயற்சி பண்ணணும், எல்லா ஏரியாவும் படிக்கணும். படிக்க என்ன ஆகும்னா, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர் இதெல்லாம் அசால்ட்டாக அடிக்கணும்னு தானாக எண்ணம் வரும், உங்களுக்குள்ளே அந்த ஸ்கில் வளர்ந்துருக்கும். ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். சார் எனக்கு 3000 MCQs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வெரி ஒர்த்தாக ரெடி ஆகிட்டு இருக்கு, இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் யூஜிடிஆர்பிக்கு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் தரோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்ந்து பலன் பெறலாம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து யூஜிடிஆர்பிக்கு, ஏன் பிஜிடிஆர்பிக்கு இது வரும், காலேஜ் டிஆர்பிக்கே உண்டு இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூஜிடிஆர்பிக்காரங்க தனியாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வருவீங்க இல்லையா. சார் நீங்கள் ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு போட்ட வீடியோஸ் இருக்கு இல்லையா, ரியல் காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். ஓஆர் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்டாட் 1 2 பார்க்கணுமா? பார்க்கணும். ஓடிஇ பிடிஇ பார்க்கணுமா? எஸ் பார்க்கணும். இதெல்லாம் காமன். இது எல்லாத்தையும் ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டேன், தனித்தனி நோட் போட்டு எழுதுங்க. வீடியோஸ் பார்த்து டெய்லி அப்டேட்டாகவே இருக்கணும், ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கேப் விட்டாலும் நமக்கு சலிப்பு தட்டிடும். அந்த கேப்பை நம்ம தந்துடக்கூடாது, வேறு எண்ணங்களுக்கு கவனங்கள் போயிடக்கூடாது. ஸோ ரெகுலராக ஒரு டச்சில் இருந்துகிட்ருங்க. நிச்சயம் நீங்கள் சப்ஜெக்ட் ஸ்கில் வேறு லெவலில் உங்களுக்குள்ளே வளர்ந்துருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சரி. இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் தனியாக ஒரு நோட் போட்டு, அதுக்குன்னு வந்து ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டே வரோம். ரெகுலராக வீடியோஸ் பார்த்து எழுதிக்கிட்டே வரோம் இல்லையா. இப்போ அதில் அப்படியே இது எழுதிக்கோங்க. தனித்தனி நோட் ஒவ்வொன்றுக்கும் யூஜிடிஆர்பிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் the residue of 1 by z square plus a square the whole square at z equal to ai is dash. ரெசிடியூ கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ ரெசிடியூ பற்றி சும்மா வேறு லெவலில் நடத்தியிருப்போம். எல்லாருமே நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தயவுசெய்து யூடியூப்லேயே சொல்லுங்கள், அப்போ தான் வந்து இன்னும் ப்ரொமோட் ஆகும் சேனல், பெரிய உதவியாக இருக்கும். நிறைய பேர் கைக்கு கிடைக்கும், பார்ப்பாங்க, அவங்களும் பலன் அடைவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோடய முதல் வீடியோவிலேருந்து இன்றைக்கி இப்போ போடுற வீடியோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அப்படியே மாற்றி இந்த லெவல் கொண்டு வந்தது தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோடைய அவங்களோட எண்ணங்களை உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ரெசிடியூ ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் அட் z equal to aiக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். முதல்ல இது f of zன்னு எடுத்துக்கோங்க. கிவன் f of z தானே, இதை எடுத்துக்கிறேன். 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சார் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, தெளிவாக உங்களுது இருக்குது சார் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம படித்தாதான் லாங் ஸ்டாண்டாக அது மைண்டில் நிற்கும். சும்மா கச்சமச்சான்னு படித்தோம்னா அது வந்து வேறு அவ்வளோ ஸ்டோர் ஆகாது. டக்குன்னு அடுத்தடுத்த நோட்டேஷன்ஸ் தான் மைண்டில் இருக்கும். ஒரு தெளிவாக கொடுக்கும்போது மூளை வாங்கிக்கிறதுக்கும், நிறைய குழப்பி கொடுக்கும்போது மூளை வாங்கிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. தெளிவாக கொடுக்க பாருங்கள் மூளைக்கு, அது எப்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ரைட், சரிங்க. இப்போ இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதை எடுத்து ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தாலே ஐ. ஸோ இப்போ ரூட்டுன்றதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் ஏ வந்து ஏ ஸ்கொயர் வந்து ஏவுக்கு ரூட்டு கட் ஆகிட்டு ஏ. ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் வந்து ஐ, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்படி வந்து நிற்குது எதுங்க, இந்த z ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட சொல்யூஷன் இப்படி வந்து நிற்குது.
இது எப்படி எழுதிக்கலாம் வேணும்னா z ப்ளஸ் IA இன்ட்டு z மைனஸ் IA ஈக்குவல் டு 0 இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படியும் எழுதிக்கலாம். அதுக்கு தான் ரூட்ஸை எடுத்தேன். சரி, எதுக்கு சார் இப்போ அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், f of z ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இங்கே உள்ளே இருக்கிறது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், z ப்ளஸ் IA 1 இன்ட்டு z மைனஸ் IA 1 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் உள்ளே இருக்கிறத. மேலே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகே ரைட். இப்போ f of z ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரெண்டுக்கும் கொடுத்துடலாம் இல்லையா. அப்போது 1 பை z ப்ளஸ் IA த ஹோல் ஸ்கொயர், அடுத்தது z மைனஸ் IA த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரெண்டுக்கும் கொடுத்துட்றேன். ரைட். இப்போது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா இந்த f of z ஓட போல்ஸ் கிடச்சிரும் இல்லையா. டினாமினேட்டர் தானே. அப்போது z ப்ளஸ் IA த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் IA த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் ஈக்குவல் 0 போட்டேன். அப்போது z ப்ளஸ் IA the whole square equal to 0 or z minus IA whole square equal to 0 இது பிரிச்சுக்கலாம் இல்லையா. இப்போ இதிலிருந்து z plus IA equal to 0. இங்கேயும் நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போர்ட் சைட் பண்ணும்போது ரூட் இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும். 0 ரூட் 0. இப்போது z மைனஸ் IA இங்கே ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கட் ஆகிடும் ஈக்குவல் டு 0. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு மைனஸ் IA இது ஒரு போல். அடுத்தது z ஈக்குவல் டு மைனஸ் IA அந்த பக்கம் கொண்டு போயினா ப்ளஸ் IA இது ஒரு போல். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டு போல்ஸ் டு ஃபைண்ட் போல்ஸ் புட் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, போட்டு நம்ம போல்ஸை எடுத்துட்டோம். சரி, 2 போல்ஸ் தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா z ஈக்குவல் டு IAங்கிறது இல்லை, அதோடைய ரெசிடியூ தான் கேட்குறாங்க. ரெண்டுக்குமே நம்ம இங்கே பாருங்கள், இந்த 2 போலுக்குமே நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க இதுக்கு மட்டும் ரெசிடியூ கேட்குறாங்க. சரி, இது போல் இதுவும் போல் ஆஃப் ஆர்டர் என்ன இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இதோட பவர் பாருங்கள் 2. அப்போ இது போல் ஆஃப் ஆர்டர் 2 எது, z ஈக்குவல் டு IA போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போது இங்கே z ஈக்குவல் டு ப்ளஸ் IA இதுதான் நம்ம தேவை மெயினாக, இஸ் pole of order 2. pole of order 2. சரி, இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at A ஈக்குவல் டு போல் ஆஃப் ஆர்டர் m இருந்தால் இது வந்து கிரேட்டர் தென் 1 இல்லையா, இதுதான் m மாதிரி. இப்போது m வந்து 2. சரி, கிரேட்டர் தென் 1 ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சிம்பிள் போலாக இருந்தால் வேறு ஃபார்முலா, நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போது போல் ஆஃப் ஆர்டர் m இருந்தால் 1 by m minus 1 factorial limit z goes to A. இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at Aவுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் ஃபார்முலா. அடுத்தது z minus A whole power m in d power m minus 1 divided by dz power m minus 1 into z minus A whole power m into f of z. இதுதான் ஃபார்முலா. ஓகே, சரி, இப்போது ரெசிடியூ ஆஃப் f of z at A வந்து இங்கே IA, இப்போ A இருக்கிற இடத்துல IA போடுறேன், ஈக்குவல் டு 1 பை m வேல்யூ 2, அந்த போல் ஆஃப் ஆர்டர் தான். 2 மைனஸ் 1 1 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் வந்து 1 பை 1 1. அடுத்து லிமிட் z கோஸ் டு A வந்து IA, இந்த இடத்துல A வந்து IA, இதுதான் A ரைட். அப்புறம் d பவர் m மைனஸ் 1, அப்போ 2 மைனஸ் 1 1 டிவைடட் பை dz பவர் 2 மைனஸ் 1 1 z மைனஸ் A ஹோல் பவர் m வந்து 2, இங்கே வந்து IA தான், ஏங்கிறது IA இன்ட்டு f of z வந்து இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, இதை போட்டுக்கோங்க. 1 பை காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களும் இதை நல்லா பார்க்கணும், விடக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் விடக்கூடாது. ஸோ இது போட்டு மேலே ஸ்கொயர், இதுக்கும் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் ஸ்கொயர் இருக்குது, ஏன்னா இது f of z இது ரைட். சரி, 1 கட் பண்ண முடியுது பாருங்களேன், கட் பண்ணிடலாம். அதை ஃபேக்டராக பிரித்ததை போட்டேன், அதுக்கு தான். இங்கே 1 பை 1 1 தான். அப்போது லிமிட் z கோஸ் டு IA d by dz ஆஃப் 1 by z plus IA the whole square ரைட்.
அவ்வளோதான். இப்போது லிமிட் அப்ளை பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு, ரைட். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இது நியூமரேட்டர் கொண்டு போகலாம். அப்போ லிமிட் z கோஸ் டு IA d by dz ஆஃப், இதை நியூமரேட்டர் கொண்டு போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், z ப்ளஸ் IA the whole power minus 2. இப்போ d by dz ஆஃப் x power n மாதிரி, d by dx ஆஃப் x power n ஃபார்முலா மாதிரி. இப்போ n வந்து -2 தான். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? இது இந்த -2 முன்னாடி வரும். இங்கே வந்து இந்த பவர் ஒன்று மைனஸ் ஆகும் இல்லையா? சரி, இப்போ என்ன ஆகுனா லிமிட் z கோஸ் டு IA d by, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிடுறேன் ஆன்சரை. ஸோ எழுதிட்டா என்ன வரும்? -2 முன்னாடி வந்துடும், z ப்ளஸ் IA ஹோல் பவர் -2 -1, அப்போ -3 ஆகிடும். இவ்வளோ தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் ரைட். திரும்ப இன்ட்டு போட்டு இந்த உள்ள இருக்கிற டேர்ம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1 வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இன்ட்டு போட்டு உள்ள இருக்கிற டேர்ம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா z டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z நடக்குது. அதனால் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. இங்கே ஐஏன்றது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதனால் நம்ம அதை போட வேணாம், அப்படியே ஒன்று எடுத்துக்கலாம். இப்போது லிமிட் z கோஸ் டு IA -2 z ப்ளஸ் IA ஹோல் பவர் -2 -1 -3 இன்ட்டு 1 போட வேண்டாம். ஓகே, லிமிட் கொடுக்க போகிறேன். இப்போ இதை திருப்பணும் வந்து பவரை வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா லிமிட் z goes to IA -2 divided by z plus IA whole cube இப்படி ஆகிடும். கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடலாம். அதாவது z-க்கு IA போடுறோம் இங்கே. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு IA இருக்குது, இங்கே ஒரு IA, மொத்தம் 2IA ஆகிடும். அப்போ -2 divided by 2IA whole cube இப்படி ஆகிடும். ரைட். இப்போ -2 divided by 2 cube 8, I cube A cube கொடுத்துட்றேன். ஒரு 2 கட் பண்ணால் 4 ஆகிடும். அப்போ -1 divided by 4, I cube வந்து -I நல்லா தெரியும் இல்லையா? இப்போ 4, இங்கே 4 A cube இருக்குது, I cube வந்து -I, ரைட். பாருங்க, I cube equal to I square into I இப்படி எழுதலாம் இல்லையா? I square -1 into I, -1 into I -I, அதான் -I சொன்னேன். I cube வந்து -I போட்டுக்கிறேன். இப்படி ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம். இப்போ 1/4A cube I இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் ஐயால் மல்டிப்ளை பண்ணேன்னா, இந்த கீழே டினாமினேட்டர் இருக்கிற ஐ ரிமூவ் பண்ணேன்னா நியூமரேட்டருக்கு ஒரு ஐ வந்துடும். கீழே டினாமினேட்டரில் 4A cube I into I ஸ்கொயர் ஆகிடும். இப்போது இந்த ஐ அப்படி இருக்கட்டும், டிவைடட் பை 4A cube அப்படி இருக்கட்டும். ஸோ நமக்கு வந்து ஐயும் இருக்குது, 4A cube இருக்குது. இப்போ என்னென்னா I ஸ்கொயர் -1 இல்லையா? இதோட வேல்யூ -1. இந்த மைனஸ் மேலே கூட போட்டுக்கலாம். அப்போ -I, இந்த மைனஸ் நியூமரேட்டர்லையும் போட்டுக்கலாம். -I டிவைடட் பை 4A cube. இதுதான் ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு AI. அவங்க AI தான் கேட்டாங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, இப்போ நான் எப்படிலாம் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரெசிடியூ ஆஃப் f of z at A, ஏங்கிற இந்த போலில் f of zக்கு ரெசிடியூ என்ன? இதோட ஆர்டர், போல் ஆஃப் ஆர்டர் m-ஆக இருந்தால், m greater than 1-ஆக இருந்தால் இந்த ஃபார்முலா. இதை தான் இங்கே எழுதியிருந்தேன். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா தான், ரைட். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன். எங்கேயாவது உங்களுக்கு குழப்பிச்சுன்னா டக்குன்னு எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள். அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் எங்கள் வேலை. பக்காவாக சொல்லிடுறோம். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும். ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் பாருங்களேன், ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -I டிவைடட் பை 4A cube எங்கே இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது, ரைட். ஒன்றும் இல்லை, f of z கொடுத்துருக்குற f of z எடுத்துக்கோங்க. இந்த டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டர்ஸாக எழுதுங்க. இந்த பவரை கொடுத்துருங்க. இப்போ போல் 2 தெரியுது, அதோட ஆர்டர் 2 தெரிஞ்சிச்சு. போல் ஆஃப் ஆர்டர் m greater than 1. அப்போ 2 தெரிஞ்சு போச்சு. ஃபார்முலாவை எழுதுகிறேன். m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்கிறேன். f of z போட்டுக்கிட்டேன், a வேல்யூ போட்டுக்கிட்டேன். ஏங்கிறது இந்த ஐஏ எந்த பாயிண்டில் நமக்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அதான் ஏவாக எடுத்துக்கணும்.
ஐஏ, இங்கே ஐஏ, இங்கே ஐஏ போட்டு அந்த எம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஆக்சுவலாக 1 பவர் 2 - 1 1 வரும், இங்கே 1 வரும், அதை நான் போடல. இங்கே வந்து m - 1 ஃபேக்டோரியல் இல்லையா, 1 m வந்து 2 2 - 1 1 1 ஃபேக்டோரியல் 1/1 1, அதை நான் போடல. ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண இப்படி வருது. இது நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கு. ஸோ திருப்பி டினாமினேட்டரே கொண்டு வந்துட்டேன். டிஃபரன்ஷியேஷன் நமக்கு சாதாரண டிஃபரன்ஷியேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. பாருங்கள், d/dz ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு z பவர் n - 1 இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சும்மா புரிதலுக்காக போட, வெறும் இசட்டாக இருந்தால் அதை விட்டுட்டுருக்கலாம். வேறு ஏதாவது இருந்தால் நம்ம திரும்பவும் இன்ட்டு போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறதுக்காக சொன்னது. எப்படி வேணாலும் வருங்க டிஃபரன்ஷியேஷன், நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், the poles of f of z are simple polar, double polar, triple polar, none of these are. இப்போ f of z என்ன கொடுத்துருக்காங்க, f of z equal to z square plus 4 divided by z cube plus 2z square plus 2z இல்லையா. சரி, இப்போது f of z equal to z square plus 4 divided by, இதிலேருந்து காமனாக ஒரு z வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ள z square plus 2z plus 2 இருக்கும். ரைட், இப்போ இதையும் நம்ம ஃபேக்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுன்னா, டு ஃபைண்ட் போல்ஸ் put denominator equal to 0 in the denominator, z into z square plus 2z plus 2 equal to 0. இதை ரெண்டாக பிரிக்கலாம், z equal to 0 or z square plus 2z plus 2 equal to 0. இப்போ இது ஒரு போல், இதில் ஒரு 2 போல் வரும். ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 1 தான் இருக்குது இல்லையா. இந்த ஃபேக்டர்ஸில் z - 0ன்னு எழுதி பவர் 1 தான் இது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சாதாரணமாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாம். z equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. சொல்யூஷன் எடுத்து நான் ஃபேக்டராக எழுதிக்கிறேன். இப்போ z equal to minus b வந்து 2 plus or minus root of b square 2 square 4 minus 4 into a 1 c 2 divided by 2 into a 1. அப்போ z equal to minus 2 plus or minus root of 4 minus 4 2 8 by 4 2. இப்போ z equal to minus 2 plus or minus root of minus 4 minus 8 வந்து minus 4 divided by 2. இப்போ z equal to minus 2 plus or minus ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்து i root 4 ரூட் எடுத்தால் 2. அப்போது z equal to minus 2 plus or minus i2 by 2 காமனாக எடுத்து கட் பண்ணிட்டோம்னா z equal to minus 1 plus or minus i 2 எடுத்து கட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. இதில் ஒன்று z equal to minus 1 plus i, ஒன்று minus 1 minus i 1. ஸோ இது ரெண்டுமே நமக்கு சொல்யூஷன்ஸ் தான். இதையும் இப்போ எழுதுனீங்கன்னா இங்கே பிரித்து எழுத இங்கே பாருங்கள், z square divided by 4 divided by z minus 0 பவர் 1. இங்கே z minus 0ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இங்கே வந்து 2 ஃபேக்டர்ஸ் நான் எழுதிட்டேன். ஒன்று z, ஸோ இந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா z கூட பாருங்கள் z ப்ளஸ் 1 மைனஸ் i. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா z ப்ளஸ் 1 ப்ளஸ் i. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 ஃபேக்டர்ஸாக எழுத நீங்கள் நினச்சிங்கன்னா எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது தேவையோ பண்ணிக்கோங்க. ரைட், சரி, இப்போ நாம் வந்து இந்த டேர்ம் மொத்தமே இந்த எடுத்துகிட்டு வந்து மைனஸ் போட்டு எழுதினாலும் எழுதலாம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதினாலும் எழுதலாம். ஸோ நீங்கள் எப்படி எழுதினாலும் இங்கே வந்து எழுதுகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மைனஸ் போட்டு z மைனஸ் -1 ப்ளஸ் i, இது ஒரு சொல்யூஷன் இல்லையா. அதனால் அடுத்தது z மைனஸ், இதை பாருங்கள், இந்த டேர்மை அப்படியே இந்த எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இதில் மைனஸ் எடுத்து எழுதுகிறேன். ஸோ மைனஸ் எடுத்து எழுதுனா உள்ள -1 மைனஸ் i, 2 சொல்யூஷன்ஸை உள்ளே போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள், 0
-1 ப்ளஸ் ஐ ஒன்று, -1 மைனஸ் ஐ ஒன்று. இதை பாருங்கள், இது ரெண்டுமே நமக்கு போல்ஸ் தான், இதுவும் போல்ஸ் தான். இப்போ போல்ஸ் உள்ளே வச்சு எழுதியிருக்கோம் பாருங்கள். இதோட ஆர்டர் ஒன்று தான், பவர் பாருங்கள், இதோட ஆர்டரும் ஒன்று தான். இது இப்போ 3 போல் இருக்குது, 3க்குமே ஆர்டர் 1 தான். அப்போது இது சிம்பிள் போல்ஸ். இதை பாருங்கள், சிம்பிள் போல்ஸ். 3 போலுமே எடுத்தேன், அதோட 3த்துக்கும் ஆர்டர் என்னன்னு பார்த்தேன், பவரில் 1. ஸோ சிம்பிள் போல்ஸ். டபுள் போல்ஸ் கிடையாது. போல் ஆஃப் ஆர்டர் 2 தான் டபுள் போல்ஸ். ட்ரிபிள் போல்ஸ்னால் போல் ஆஃப் ஆர்டர் 3. இங்கே அதுமாரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே வந்து டபுள் போல். இது வந்து போல் ஆஃப் ஆர்டர், இது போல் ஆஃப் ஆர்டர் 2. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே இது ஒரு போல் தான், இதோட ஆர்டர் 2. இதுவும் ஒரு போல் தான், இது ஒரு ஆர்டர் 2. இப்போ என் கேள்வி என்னென்னா, இதுக்கு வந்து ரெசிடியூ கண்டுபிடிச்சேன் இல்லையா, ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டேன். ஆன்சர் என்ன? ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏஐ கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? -i/4a³ இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு கண்டுபிடிங்க ரெசிடியூ. ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் -ia. இதுக்கு என்ன வருதுன்னு போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு டெப்த்தாக தெரிஞ்சுட்டு போனால் தான் சரி. டெப்த்தாக தெரிஞ்சுன்னு அங்கே போய்ட்டு நான் இதே போல் டைப் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? நீங்கள் கொடுத்த 3 மணி நேரத்தில் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றது தானே முக்கியம். நீங்கள் சரியாக பண்ண முற்பட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் தானே. டைம் போய்டும்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம்? சார் தெரியாததுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் தானே. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போங்கன்றேன். ஏன் இன்னும் கால்ஃபரே வரல? இல்லை, ஒன்றும் விடாமல் தெரிஞ்சுக்கலாமே, டெய்லி படிக்கலாமே. போட்டி ஹெவியாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்ஸ் விட்டீங்கன்னா போச்சு. அந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் நிலவிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட்டு, தீரம், ரிசல்ட்டு, ப்ரூஃபு பூராத்தையும் உட்காந்து மனப்படம் பண்ணிட்டா போதும் சார் அப்படின்னாங்க. எஸ், மெமரி பண்ணலாம், எல்லா நேரமும் அது மைண்டில் உட்காந்துருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அது ப்ரூஃப் தெரிஞ்சோ இல்லை அது ரிலேட்டட் ப்ராப்ளம் போட்டோ இருந்தீங்கன்னா மறக்காது. நீங்கள் தாராளமாக ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியும்னா சூப்பர். ஆனால் மைண்டில் வச்சுக்கிற ரிசல்ட் மீனிங்ஃபுல்லான ரிசல்ட்டாக இருக்கணும். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸஸ் கனெக்டட் சொல்கிறீங்கன்னா, எஸ், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸஸ் கனெக்டட் தான். பட் எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஒர்த்தான ஸ்டேட்மெண்ட் அதுன்னு சொல்கிறேன். தெரியாமல் மனப்பாடம் பண்ண ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதனால் பிரயோஜனம் இருக்காதுன்றேன். ஸோ நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் மெமரி பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு மெமரி பண்ணிக்கோங்க. தெரியாமல் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ண மண்டை வெடிச்சிடும். நீங்கள் புரிதலோட எஸ், ஆமாம், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் தான் ப்ரூஃப் இருக்கிறதுக்கு. அது எப்படிலாம் ப்ரூஃப் பண்ணலான்றதுலாம் எம்எஸ்சி, யூஜி, பிஜி, எம்ஃபில்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொன்றும் ப்ரூஃப் படித்து எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் படிச்சிருப்போம். மெயினாக பிஜியில் எல்லா ப்ரூஃபும் பார்த்துருப்போம், ஒரே ப்ரூஃப் கூட விட்டுருக்க மாட்டோம். இப்போ பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எழுதுகிற எல்லா கான்செப்டோட ப்ரூஃபும் நம்ம எழுதி சப்மிட் பண்ணி நிச்சயமாக நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஸோ அதே தான் இங்கே. என்ன ஒன்று, யூஜி, பிஜி நல்லா ரெகுலரில் போய் படித்தவங்களுக்கு படித்த மாத்திரத்தில் நல்லா புரிஞ்சுக்கும் பட்டுன்னு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாருங்கள், கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்க காலேஜுக்கு சரியாக போக முடியாமல் எக்ஸாம் மட்டும் போய் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் பாஸ். ஸோ இதுமாதிரி ரெகுலர் கிளாஸஸ் போக முடியாத சூழ்நிலை, வேணும்னே போகாமலாம் இல்லை, போக முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலையிலும் படித்து ஏதோ கொஞ்சம் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் ரெகுலராக தினமும் டே பை டே போய் ஒரு டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட்டு, தீரத்துக்கும் ப்ரூஃபை நடத்த பார்த்து அதுலேயே ஊறி போய் இருந்துட்டு படிக்கிறவங்க உங்களுக்கு போட்டியாளர்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் புரிதல் வேணும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், எங்களோட வீடியோஸ் நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி விட்டு கம்முன்னு பார்த்துட்டு இருங்க. நீங்கள் பார்க்க சப்ஜெக்ட்டு இப்படி தான் படிக்கணும் போல் இருக்குன்ற எண்ணம் தானாக வரும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம், சார் என்னன்னே தெரியாமல் இருந்தேன் சப்ஜெக்ட், இப்போ தான் சார் எனக்கு எல்லாமே உள்வாங்குறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிள் போலாக இருந்தால் ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ. இதை பாருங்கள், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏ, இசட் ஈக்குவல் டு ஏ தான் இங்கே 0, இந்த ஏ வேல்யூ 0 போங்க. இந்த இசட் ஈக்குவல் 0ன்றது சிம்பிள் போல். பாருங்கள், இங்கே வந்து போல் ஆஃப் ஆர்டர் பாருங்கள், இதோட ஆர்டர் வந்து 1, இந்த ஃபேக்டர் வந்து பவர் 1. ஸோ அதோட அதனால் அது சிம்பிள் போல், ரைட். ஸோ சிம்பிள் போலுன்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏ, லிமிட் இசட் கோஸ் டு ஏ, இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஸோ இந்த ஃபார்முலா சிம்பிள் போலாக இருந்தால்
போல் ஆஃப் ஆர்டர் m கிரேட்டர் தென் 1 இருந்தால் இந்த ஃபார்முலா ஓகே. நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே மறக்காது. யார் யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் வேணும் சார், எனக்கு டெஸ்ட் பேட்ச் UGTRB டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறேன், எஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் எனக்கு 3000 MCQs ஃப்ரைடே அனுப்புகிறேன்னீங்க இல்லையா, வர ஃப்ரைடே எல்லாருக்கும் கொரியர் போடுறோம், அப்போது வந்து எனக்கும் வேணுன்றவங்களுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் இதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் நோட்டிஃபிகேஷனே விடலை, அப்படி இருக்க எனக்கு டைம் இருக்குது, ஃபுல் செட்டு மெட்டீரியலை கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து இறங்கும்போதே அசந்துருவீங்க. அவ்வளோ மெட்டீரியல் வந்து இறங்கும். எல்லாத்தையும் படித்து தான் அவனுக்கு விடக்கூடாது. ஸோ நல்லா பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.